நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தின் கீழ் ஒரு பாலைவனத்தின் அமைதியில் மனிதகுல வரலாற்றின் மிக ஆழமான மற்றும் நம்பிக்கையின் மிக உயர்ந்த உதாரணத்தை நாம் தேடிச் செல்கிறோம். நாம் இன்று பார்க்கவிருப்பது வெறும் ஒரு வரலாறு அல்ல, அது விசுவாசத்தின் ஒரு அசைக்க முடியாத சிகரம். அல்லாஹ்வுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்யத் துணிந்த ஒரு வாழ்க்கை பயணம். அவர் இறை தூதர்களின் தந்தை, 3 பெரிய மதங்களுக்கு வழிகாட்டியவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர் பிறந்த காலம் அறியாமையும் சிலை வணக்கமும் கோலோச்சிய ஒரு இருண்ட யுகம். அநியாயமும் அடக்குமுறையும் சர்வ சாதாரணமாக இருந்த ஒரு சமுதாயம். ஆனால் இந்த இருளுக்கு மத்தியில் ஒரு ஒளி உதயமானது. அது சத்தியத்தை மட்டுமே தேடிய ஒரு இளைஞனின் ஒளி. அவனது இதயத்தில் ஒரு கேள்வி ஒலித்தது: இந்த சிலைகள் எப்படி நமக்கு கடவுளாக முடியும்? இன்று இந்த காணொளியில் அந்த அசாதாரணமான வாழ்க்கை பயணத்தை நாம் முழுமையாக காணப்போகிறோம். ஒரு சிறுவனாக அவர் எப்படி உண்மையைத் தேடினார், சிலை வணக்கத்தின் அஸ்திவாரங்களை அசைத்துப் பார்த்தார், மாபெரும் நெருப்பில் எரியப்பட்டு அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டார். பின்னர் மனிதகுலத்தின் முதல் வணக்கத் தலமான காபத்துல்லா எப்படி கட்டினார், இறுதியாக அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தனது அன்பு மகனை தியாகம் செய்யத் துணிந்த அந்த அசைக்க முடியாத தியாகம். இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நமக்கு என்ன படிப்பினைகளை வழங்குகின்றன? அல்லாஹ்வின் மீதான நமது நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? வாருங்கள், வரலாற்றின் இந்த மகத்தான அத்தியாயத்திற்குள் நுழைவோம். மாபெரும் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாபிலோனியாவில் பிறந்தார்கள். அந்த நாட்களில் அந்த பகுதி சிலை வணக்கத்திலும் மூட நம்பிக்கைகளிலும் மூழ்கியிருந்தது. ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு வீட்டிலும், ஏன் ஒவ்வொரு சந்தையிலும் எண்ணற்ற தெய்வங்கள் வணங்கப்பட்டு வந்தன. மக்கள் தங்கள் கைகளால் செதுக்கிய சிலைகளுக்கு முன் மண்டியிட்டு அவற்றின் சக்தியற்ற தன்மையை உணராமல் உதவிக்காக மன்றாடினார்கள். மன்னன் நிம்ரூத் என்பவன் தன்னைத்தானே கடவுளாக பிரகடனப்படுத்திக் கொண்டு மக்களுக்கு கடுமையான அடக்குமுறையை விதித்திருந்தான். இந்தச் சூழலில்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தார். ஆனால் மற்ற குழந்தைகளைப் போலல்லாமல் அவரது உள்ளம் கேள்வி எழுப்பியது: இந்த வானமும் பூமியும் எப்படி தானாகவே தோன்றியிருக்கும்? இந்த நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எப்படி இவ்வளவு ஒழுங்காக இயங்குகின்றன? இவற்றை ஒரு அற்பச் சிலையால் படைக்க முடியுமா என்று அவர் சிந்தித்தார். அவர் இரவில் நட்சத்திரங்களையும் நிலவையும் பகலில் சூரியனையும் பார்த்து, இவைதான் என் இறைவன் என்று ஆரம்பத்தில் நினைத்தார். ஆனால் அவை மறைந்தபோது இவை எப்படி இறைவனாக இருக்க முடியும் என்று உணர்ந்தார். மறையக்கூடியவை எல்லாம் இறைவன் அல்ல என்ற உண்மையை அவருடைய தெளிவான பகுத்தறிவு அவருக்கு கற்பித்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சொந்த தந்தையான ஆசர் ஒரு சிலை செதுக்குபவராக இருந்தார். தன் குடும்பம், தன் சமூகம் என அனைவரும் இந்த அறியாமையில் மூழ்கியிருப்பதைக் கண்டு அவர் மனம் வருந்தினார். மிகுந்த பணிவுடனும் அன்பாகவும் தனது தந்தையிடம் பேசினார். அல்லாஹ் தனது திருமறையாம் குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது தந்தையிடம் கேட்டதை குறிப்பிடுகிறான். என் அருமைத் தந்தையே, யாதொன்றையும் கேட்க இயலாத, பார்க்க இயலாத, உங்களுக்கு எந்தத் தேவையையும் பூர்த்தி செய்ய இயலாததுமான ஒன்றை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று அவர் தம் தந்தையிடம் கூறியதை நினைவுபடுத்தும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து தனது தந்தையிடம், என் தந்தையே, என்னிடம் ஞானம் வந்துள்ளது, அது உங்களிடம் வரவில்லை. ஆகவே நீர் என்னை பின்பற்றுங்கள், நான் உமக்கு நேரான வழியைக் காட்டுவேன் என்று கூறினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து தனது தந்தையிடம், என் தந்தையே, என்னிடம் ஞானம் வந்துள்ளது, அது உங்களிடம் வரவில்லை. ஆகவே நீர் என்னை பின்பற்றுங்கள், நான் உமக்கு நேரான வழியைக் காட்டுவேன் என்று கூறினார். இந்த ஆரம்பகால போராட்டங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அசைக்க முடியாத விசுவாசத்திற்கும் சத்தியத்தை நிலைநாட்டுவதில் அவர் கொண்டிருந்த உறுதிக்கும் அடிக்கோடிட்டுக் காட்டின. தனது குடும்பத்தையும் சமூகத்தையும் எதிர்த்து நின்றாலும் அவர் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்வை மட்டும் நம்பி அவனது ஏகத்துவத்தை நிலைநிறுத்தத் துணிந்தார். அவரது இந்த தீராத தேடலும்
அசைக்க முடியாத நம்பிக்கையும் தான் மனிதகுலத்திற்கு ஒளிமயமான ஒரு பாதையை திறந்து வைத்தது. இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது தந்தையுடனும் சமூகத்துடனும் தொடர்ந்து விவாதித்து வந்தார். இந்த சிலைகளின் சக்தி அற்ற தன்மையையும் அல்லாஹ் ஒருவன் என்பதையும் அவர்களுக்கு புரிய வைக்க பல வழிகளிலும் முயன்றார். ஆனால் அவர்களின் அறியாமை அவரை விட்டு நீங்கவில்லை. ஒரு நாள் நகர மக்கள் அனைவரும் தங்கள் வருடாந்திர திருவிழாவை கொண்டாட வெளியூர் சென்றிருந்தனர். கோயில்கள் காலியாக இருந்தன. இதுதான் சரியான தருணம் என்று இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்தார். அவர் ஒரு கோடாரியை எடுத்துக்கொண்டு அந்த சிலைகள் நிறைந்த கோயிலுக்குள் நுழைந்தார். அங்கிருந்த சிறிய சிலைகள் ஒவ்வொன்றையும் துண்டுகளாக உடைத்தார். ஆனால் கூட்டத்தின் மத்தியிலிருந்த மிகப்பெரிய சிலையை மட்டும் அவர் உடைக்கவில்லை. அதற்குப் பதிலாக அவர் அந்த கோடாரியை அந்த பெரிய சிலையின் தோளில் வைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். இது ஒரு மாபெரும் சவால், ஒரு திட்டம். இந்த மக்களின் பகுத்தறிவை தூண்டி அவர்கள் தவறு செய்வதை உணர்த்தும் ஒரு உத்தி. திருவிழா முடிந்து மக்கள் நகரத்திற்கு திரும்பியபோது கோயிலுக்குள் நுழைந்து அவர்கள் கண்ட காட்சி அவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அவர்கள் வணங்கிய தெய்வங்கள் அனைத்தும் துண்டு துண்டாக உடைந்து கிடந்தன. ஆத்திரம் கொப்பளித்தது. யார் இதைச் செய்திருப்பார்கள் என்று ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டனர். அப்போது சிலர், இப்ராஹீம் என்ற ஒரு இளைஞன் எங்கள் தெய்வங்களைப் பற்றி தவறாக பேசியதை நாங்கள் கேள்விப்பட்டோம் என்று கூறினர். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் முன் நிறுத்தப்பட்டார். அவரிடம், ஓ இப்ராஹீமே, எங்கள் தெய்வங்களுக்கு இதை நீதான் செய்தாயா என்று கேட்டனர். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் தனது வாதத்தை முன்வைத்தார். குரானில் அல்லாஹ் கூறுகிறான், மாறாக இந்த பெரிய சிலைதான் இதைச் செய்தது. அவை பேசக்கூடியவையாக இருந்தால் அவற்றிடம் கேட்டுப் பாருங்கள். அவரது இந்த பதில் மக்களை குழப்பியது. அவர்கள் ஒரு நிமிடம் யோசித்தார்கள். தங்கள் சிலைகள் பேசுமா? நிச்சயமாக பேசாது. இந்த சிலைகளுக்கு தீங்கு செய்யக்கூட சக்தி இல்லை என்றால் அவை எப்படி மற்ற சிலைகளை உடைக்கும்? எப்படி அவற்றால் நம் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும்? இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த கேள்விகள் அவர்களின் பகுத்தறிவை தட்டி எழுப்பின. ஆனால் அறியாமை அவர்களை ஆட்கொண்டிருந்ததால் அவர்கள் தங்கள் தவறை ஒப்புக்கொள்ளத் தயாராக இல்லை. அவர்களின் உள்ளம் உண்மைக்கு எதிராக பிடிவாதம் பிடித்தது. இந்தச் சம்பவம் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மேலும் சவால்களைக் கொண்டு வந்தது. ஆனால் அவர் தனது இலக்கிலிருந்து விலகவில்லை. சத்தியத்தை நிலைநாட்டுவதில் அவர் அசைக்க முடியாதவராக இருந்தார். இந்த நிகழ்வுதான் அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய சோதனையான நெருப்பில் போடப்படும் தருணத்திற்கு இட்டுச் சென்றது. இந்த உண்மையான வரலாறு இன்னும் தொடர்கிறது. இன்ஷா அல்லாஹ் பார்ட் 2 அடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும். இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது. வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே.